அன்பானவர்களே, அகமலர்ந்த அன்பு வணக்கங்கள். ஒரு சீடர் குரு, மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என கேட்டிருக்கிறார். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன், மனிதனுக்கு மறுபிறவி உண்டு, அது உண்மை, அது நான் சொல்லவில்லை. ஆதி காலம் தொட்டு இக்காலம் வள்ளல் பெருமான் வரைக்கும் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக தெளிவுபடுத்தி சென்றிருக்கிறார்கள் என்று கூறினேன் இல்லையா? இப்போ மனிதனுக்கு மரணத்தோடு அவனுடைய பயணம் முடிந்து விடுகிறதா? முதல் கேள்வி. அப்படி இல்லை என்றால் வேறொரு பயணம் எங்கே இருக்கிறது? இரண்டாவது கேள்வி. அப்படி வேறொரு உலகம் இருந்தால் எங்கு இருக்கும்? மூன்றாவது கேள்வி. அந்த உலகத்தை பற்றி எடுத்து சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா? நாலாவது கேள்வி. நல்ல கவனிங்க. மரணத்தோடு அவனுடைய பயணம் முடிந்து விடுகிறதா? இல்லை என்றால் அந்த பயணம் வேறு ஒரு உலகத்தில் தொடர்கிறதா? அந்த உலகம் எங்கு இருக்கும்? அந்த உலகத்தை பற்றி எடுத்து கூறுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? இந்த 4 சந்தேகங்கள் மனிதனுக்கு இயற்கையாக தோன்றும். இல்லை என்றால் என்ன சொல்லுவாங்க? இது கதை, கட்டுக்கதை, புருடா, கற்பனை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அறிவாளிகள் இன்று நாட்டில் இருக்கிறார்கள். இது விஞ்ஞானம் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மெஞ்ஞானம் சொல்வதை ஏற்கவில்லை என்றாலும் கூட படித்தவர்கள் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? இன்றைய விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் 100% மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ப்ரூவ் செய்திருக்கிறார்கள். எப்படி என்று பார்ப்போம். இப்போ ஒரு மனிதன் இறந்த பிற்பாடு எப்படி இறப்பு என்பது, அவனுடைய உடலில் இருந்து உயிரானது வெளியேறி செல்வதை தான் இறப்பு என்கிறோம் இல்லையா? அப்படி அந்த உயிரானது, ஆன்மாவானது வெளியேறி சென்ற பிற்பாடு அது மறுபிறவி எடுப்பதற்கு ஒரு சில காலங்கள் இருக்கிறது என்று நான் போன வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். 3 மாதம், 6 மாதம், 1 வருட காலம் அந்த இடைப்பட்ட காலம் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்தில் இருப்பதுதான் மற்றொரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? இதை இறந்தவர்கள் தானே போய் பார்த்திருக்க முடியும். அது எப்படி உலகத்தில் உயிரோடு வாழ்பவர்கள் அதை பார்த்திருக்க முடியும், அதை எடுத்து சொல்ல முடியும் என்று கேள்விகள் எழலாம். இது இன்று வெளிநாடுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் இருக்கின்ற மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவத்தில் பெரிதும் ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து நிரூபித்து பல்வேறு புத்தகங்களாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். இது எப்படி என்றால், ஒருவருக்கு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. ஒரு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை நடக்கிறது. அந்த அறுவை சிகிச்சை நடக்கும் போது அவருடைய உயிரானது வெளியேறி விடுகிறது. இப்போ மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக கருதுகின்றனர். ஆனால் அந்த உயிரானது வெளியேறி, அந்த ஆன்மாவானது, உயிரானது அந்த அறுவை சிகிச்சையினுடைய அறையிலேயே ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய உடலை அறுவை சிகிச்சை செய்வதை அது அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எந்த முறையில் தன்னுடைய உயிரை மறுபடியும் எடுத்து வருவதற்காக சிகிச்சை எல்லாம் செய்கிறார்கள் என்பதை அது மேலே ஒரு அறையின் மூலையிலிருந்து அது பார்த்தவாறு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், சில நிமிடங்கள் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறது என்றால், இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறி போன அந்த ஆன்மா ஒரு சிலருக்கு 10 நிமிடத்தில் வந்து விடுகிறது, ஒரு சிலருக்கு அரை மணி நேரத்தில் வந்து விடுகிறது, சிலருக்கு 5-6 மணி நேரம் பொறுத்து மறுபடியும் வந்து விடுகிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த இறந்தவர்களுக்கு உண்டான உயிர் மறுபடியும் வந்து விடுகிறது என்பதை மருத்துவர்கள், இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், மனோவியல் மருத்துவர்கள் இதை தன்னுடைய அனுபவங்களின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்.
இப்படி அந்த வெளியேறி போன அந்த ஆன்மா அந்த அறையை விட்டு வெளியேறி மேல் உலகத்திற்கு செல்கிறது என்றும் அது சில காட்சிகளை அங்கே கண்டு கழிக்கிறது என்றும் மறுபடியும் அரை மணி நேரத்துக்கு பிற்பாடு அந்த அந்த உயிரானது ஆன்மாவானது உடலுக்குள் வந்து சேர்ந்து விடுகிறது என்று சொல்லியிருக்கிறார். இதை நாம் சில அவர்கள் கூறியிருக்கின்ற அந்த அனுபவங்களை தெளிவாக கேட்க போகிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவர் இருவர் இல்ல, 1000க்கும் மேற்பட்டோர், 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த நிலையில் உடலை விட்டு உயிர் வெளியே மறுபடியும் வந்து உடலுக்குள் புகுந்து கொண்ட பல்வேறு நபர்களை நேரடியாக மருத்துவர்கள் நேரடியாக போய் பேட்டி கண்டு அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து புத்தகங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இது டாக்டர் ரூமி என்று சொல்லக்கூடியவர். அவர் பல பேரை 500-600 பேரை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுக்கிறார். ஏன்னா அவரே ஒரு டாக்டர். அவர் தன்னுடைய நோயாளியை அறுவை சிகிச்சை செய்த போது இது போல ஒரு இன்சிடென்ட் அவருக்கு நடந்தது. அவர் அந்த நோயாளி உயிர் போய்விட்டார் என்று சொல்லிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்பால் அந்த நோயாளி மறுபடியும் உயிர் பிழைத்து எழுந்த போது அந்த நோயாளி இந்த மருத்துவர் என்னென்ன முயற்சியை மேற்கொண்டார், தனக்கு எவ்வாறு அறுவை சிகிச்சை செய்தார், அவர்கள் என்னென்ன பேசிக் கொண்டார்கள், எந்தெந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள், இது எல்லாம் விலாவரியாக சொல்லும் போது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவர் அந்த நோயாளியை கேட்கிறார், சரி இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் எங்கே இருந்தாய் என்று கேட்கும் போது, என்னுடைய உடலை விட்டு இந்த உயிர் ஆன்மா வெளியே போனது அல்லவா, அது லேசாக புகை போன்ற பஞ்சு போல ஒரு நிலையில் அது இருந்தது. அவ்வாறு உடலை விட்டு வெளியேறிய உயிர் எனக்கு ஒரு அமைதி கிடைத்தது, ஒரு ஆனந்தம் கிடைத்தது. அப்போது அந்த உயிரானது மேல் உலகிற்கு செல்லும் பொழுது ஒரு இருண்ட உலகிற்குள் என்னுடைய ஆன்மா பிரவேசித்தது. அந்த இருண்ட உலகில் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாய் தகப்பனார், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், இறந்து போனவர்களை எல்லாம் நான் அங்கே பார்த்தேன். ஆனால் அவர்கள் என்னோடு நெருக்கமாக பேசவில்லை. அவர்கள் எல்லாம் என்னை இதற்கு மேலே சென்று வா, பிறகு பேசலாம் என்று என்னை மேல் உலகிற்கு அனுப்பினார்கள். அங்கே எனக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரிந்தது. அந்த ஒளியை நோக்கி என்னுடைய ஆன்மா சென்றது. பின்பு ஒரு பிரகாசமாக பிறண்ட ஒளியில் நான் உள்ளே இருக்கிறேன். அப்போது அந்த ஒளி வெள்ளத்தில் ஒரு குரல் கேட்கிறது, நீ இங்கு இப்போது வர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு இன்னும் காலம் இருக்கிறது, அந்த காலத்திற்கு அப்பால் தான் நீ இந்த உலகத்திற்கு வர வேண்டும், அதனால் இப்போது மறுபடியும் திரும்பி சென்று விடு, குறிப்பிட்ட காலத்திற்கு அப்பால் நீயே வருவாய் என்று என்னை அங்கிருந்து அனுப்பி வைத்தது. அப்படி கீழ் உலகிற்கு வரும்போது இருண்ட உலகத்தில் நான் பார்த்த அந்த உறவினர்கள் எல்லாம், உனக்கு இன்னும் காலம் இருக்கிறது, நாங்கள் இங்கேயே காத்து கொண்டிருக்கிறோம், நீ மறுபடியும் சென்று வா என்று என்னை அனுப்பியது. அப்போது நான் மறுபடியும் வந்து என்னுடைய உயிருக்குள் சேர்ந்தேன், உடலுக்குள் சேர்ந்தேன். அப்போது நான் உயிர் பெற்று எழுந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த மேல் உலகத்தில் எப்படி இருந்தாய் என்று கேட்கும்போது, அந்த உலகம் சந்தோஷமாக, ஆனந்தமாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக நான் இருந்தேன். அங்கிருந்து கீழே இறங்கி வருவதற்கு எனக்கு மனமே இல்லை. ஆனால் என்னை வலுக்கட்டாயமாக இந்த உடலுக்குள்ள அவர்கள் திணித்து விட்டார்கள். அதனால் உயிர் பெற்று எழுந்தேன் என்று விலாவரியாக அந்த நோயாளி எடுத்து கூறிய பிற்பாடு அந்த மருத்துவர், இதுபோல் இவருக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குமா? அப்போ அந்த நாட்டில் எல்லா மருத்துவமனைகளையும் தொடர்பு கொண்டு, மருத்துவர்களை தொடர்பு கொண்டு, இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு பெரிய நீண்ட பயணத்தை மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் செய்து பல்வேறு புத்தகங்களை நமக்கு எழுதி வழங்கி இருக்கிறார்கள். இன்று விஞ்ஞானம் மறு உலக வாழ்க்கை இருக்கிறது என்பதை நிரூபித்து இருக்கிறது. அப்போ இவர்கள் எல்லாரும் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை என்னவென்றால், இதே போன்றுதான் இந்த ஆன்மா மேலே போகியது, இருண்ட உலகத்திற்குள் போகியது, மறுபடியும் ஒரு ஒளியை கண்டேன், அந்த ஒளி உலகத்திற்குள் நான் இருந்தேன், அந்த ஒளி உலகத்தில் எனக்கு சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் இருந்தது, மறுபடியும் இந்த உலகத்திற்கு நான் திரும்பி வந்தேன் என்று எல்லோருடைய அனுபவங்களும் ஒரே மாதிரியாக இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மனிதன் மறுபிறவி எடுப்பதற்கு முன் இவ்வாறு சென்றவர்கள்
அவ்வுலகத்தில் வாழக்கூடிய அனுபவங்களை எடுத்து வந்து மேலே மரணத்திற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நிரூபித்து சென்றிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் பல மருத்துவர்கள் எழுதிய உண்மை சம்பவங்கள் பல ஆயிரம் நூட்களாக இன்று வெளிவந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்று நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் கூறியதை அவர்கள் கற்பனையாக நம்முடைய நாட்டு மக்களும் அந்நிய நாட்டு மக்களும் அதை கற்பனை, இமேஜ் என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்று அதே வெளிநாட்டு மருத்துவர்கள் அது உண்மை என்பதை ஒத்துக்கொள்கின்ற நிரூபணங்கள் இருக்கிறது. இதேதான் ரிக்வேதத்தில் கூறுகிறது. இதேதான் கடோபநிடத்தில் யமனிடம் நசிகேதன், நான் இறந்த பிற்பாடு மேலே வந்திருக்கிறேன், இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை எனக்கு தெரியப்படுத்து, இதற்கு மர்மங்களை எனக்கு விளக்கி கூறு என்னும் போது இதே நிகழ்வுகளை தான், இந்த அனுபவங்கள் பெற்ற நிகழ்வுகளே தான் யமன் நசிகேதனுக்கு கடோபோபனிடத்தில் கூறுவதாக இருக்கிறது. ரிக்வேதத்திலும் அதேதான் இருக்கிறது. நம்முடைய புராணங்களில் இருக்கின்ற ஹரிச்சந்திர கதையிலும் அதேதான் இருக்கிறது. இந்த புராணங்களில் கூறுகின்ற உண்மைகளும் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு கண்ட உண்மைகளும் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. செவ்வாறு திரும்பி வந்தவர்களுடைய வாழ்க்கை அதற்கு அப்பால் எப்படி இருக்கிறது என்றால் முற்றிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. என்னென்றால் அவர்கள் திரும்பி வந்து உயிர் பெற்று எழுந்த பிற்பாடு அவர்களுடைய நெகட்டிவ் வேவ்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவர்களை விட்டு விலகி இருக்கிறது. அவர்கள் பொச்சிருப்பு இல்லை, பொறாமை இல்லை, காமம் இல்லை, ஆசை இல்லை, கோபம் இல்லை, எதுவும் இல்லாமல் எப்போதும் அமைதியான ஆனந்தமான நிலையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் உலக உயிர்களின் மீது அன்பு செலுத்துவதாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. கருணை அவர்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த இறப்புக்கு பின்னால் மனிதன் இப்படி மாற வேண்டும் என்பதை ஒருவேளை மாற்றி இங்கே கீழே வந்தவர்கள் கூறுகின்ற அனுபவங்கள் இருக்குமோ என்று என தோன்றுகிறது. இரண்டாவது ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இங்கு தீமையே வாழ்ந்து செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தீய வழிகளிலே செலவிட்டு வருபவர்கள் மேலேறி போகும் ஆன்மா அந்த இருண்ட உலகத்திற்குள்ளேயே நின்று விடுகிறது. அதற்கு கரிய உருவங்கள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் நல்லதே செய்து கொண்டு நல்லதே எண்ணிக்கொண்டு வாழ்கின்ற ஆன்மாக்கள் அங்கே போகும்போது வெள்ளை உருவத்தில் இருக்கிறது என்பதையும் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நாம் ஏற்கனவே புராணங்கள் தெரிந்து கொண்டோம். இப்போ மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டதா, அல்லது மனிதர்கள் இறப்புக்கு பின் இப்படி ஒரு உலகம் இருப்பதை தெரிந்து கொண்டால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்காக இந்த ஆராய்ச்சிகள் வந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை, இடைப்பட்ட குறுகிய கால வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.